Hi friends, welcome to Stitch and Smile. இன்னைக்கு நம்ம வீடியோல ரவுண்ட் ஷேப்ல இருக்கிற யோக் டாப் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் இது வந்து 10 இயர் கேர்ள்கான மெஷர்மெண்ட்ல நம்ம பார்க்கலாம். இதுக்காக 1 மீட்டர் அளவு துணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் இதனுடைய அந்த பாட்டம் போர்ஷன் அதாவது அந்த யோக் இல்லாமல் இன்னொரு பீஸ் வரும் இல்லையா, அந்த பீஸ்க்காக துணி வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஹைட்டு 15.5 இன்ச்சஸ், இதனுடைய வித்து 9.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். துணியை 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, எம் பக்கமாக ஃபோல்டிங் சைடு இருக்குது. எனக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சைடு இருக்குது. அதில் 2.5 இன்ச்சஸ் ஹைட்டும் 2.5 இன்ச்சஸ் வித்தில் இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துக்கிறேன் வளைவாக. ஓகே, அதுக்கப்புறமா இந்த ஃபோல்டிங் சைடில் 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த 1 இன்ச்லேருந்து அந்த ஓப்பன் சைடு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு இந்த மாதிரி க்ராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இதை கட் பண்ணிடுறேன். அவ்வளோதான் இந்த பாட்டம் பீஸினுடைய கட்டிங். ஓகே, இப்போ இதில் அந்த ஷேப் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதில் க்ராஸ் பீஸ் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக 1 இன்ச்சு வித்தில் நான் க்ராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 பீசஸ்லேயும் 2 பக்கத்துலேயும் இந்த மாதிரி க்ராஸ் பீஸை துணியினுடைய நல்ல பக்கமும் க்ராஸ் பீஸினுடைய நல்ல பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணி அதில் வளைவாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி விட்டுக்கோங்க அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறமா நாச்சஸ் போட்டுட்டு உள் பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, இன்னொரு பக்கத்துலேயும் ஃபினிஷ் பண்ணி இதை மாதிரி இன்னொரு பீஸ் இருக்குது இல்லையா, ஃப்ரண்ட்டுக்கு ஒரு பீஸ் பேக்குக்கு ஒரு பீஸ். ஸோ அந்த பீசஸ்லேயும் அதாவது பேக் சைட் பீஸ்லேயும் நம்ம என்ன பண்ணலாம், இதே மாதிரி க்ராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் ஒரு பீஸ் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இன்னொரு பீஸ் வந்து ஆல்ரெடி நான் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் காட்டுறேன் பாருங்கள். 2 பக்கமும் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம யோக் கட் பண்ண போகிறோம். இதுக்காக 2 பீஸ் துணி எடுத்திருக்கேன். 13 இன்ச்சு அகலமும் 13 இன்ச்சு உயரமும் எடுத்திருக்கேன். அந்த துணியை டபுளாக ஃபோல்ட் பண்ணி அது திரும்ப இந்த மாதிரி இன்னொரு ஃபோல்டிங் கொடுத்துக்கோங்க. இப்போது 4ஆக இருக்குது துணி. ஓகே, இப்போது ஃபுல் ஃபோல்டிங் இருக்குது இல்லையா, அந்த பக்கத்தில் 2.5 இன்ச்சஸை மார்க் பண்ணிவிட்டு ஹைட்டில் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நெக்கினுடைய வித்தும் நெக்கினுடைய ஹைட்டும். ஓகே, இப்போது நம்ம நெக்லைன் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அந்த லைனில் டேப் வச்சு கீழே 3.5 இன்ச்சஸ்க்கு நான் வந்து யோக் வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவில் யோக் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 3.5 இன்ச்சஸ்ங்கிறது 4 இன்ச்சஸ் 5 இன்ச்சஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வரும். ஓகே, இப்போ இதை நான் கட் பண்ணிடுறேன். இதில் நம்ம லைனிங் வைக்கல, ஸோ 2 பீசஸ் இருக்குது இதில். ஓகே, இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. இதை ஹாஃபான அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு பக்கம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, பாருங்கள். இப்போது இந்த மாதிரி ஒரு பக்கம் கட் பண்ணிவிட்டு இதில் இன்னொரு பீஸ் இருக்குது இல்லையா, நம்ம டோட்டலாக 2 பீசஸ் வந்து இதில் கட் பண்ணோம். ஸோ அந்த பீஸையும் இந்த மாதிரி 2 துணியினுடைய நல்ல பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணி அதனுடைய 2 ஓப்பன் சைடு இருக்குது இல்லையா, அந்த பக்கங்களில் தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு பக்கத்தில் போட்டுட்ருக்கேன், தையல் போட்டுட்ருக்கேன். ஓகே, இப்போது இதனுடைய அந்த கீழ் பகுதியிலையும்
2 துணியும் சேர்த்து வச்சு தையல் போட்டுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி நாச்சஸ் போட்டுக்கணும். நாச்சஸ் போட்டதுக்கப்புறமா இந்த துணியை நல்ல பக்கத்துக்கு திருப்பிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் திருப்பி விட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஓப்பன் சைடு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நமக்கு யோக் பீஸ் கிடச்சிரும். ஓகே, இப்போது இதனுடைய ஒரு பீஸ், இந்த பாட்டம் பீஸ் இருக்குது இல்லையா, அதனுடைய ஒன்று மட்டும் எடுத்திருக்கேன். இதில் இந்த யோக் பீஸில் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சஸில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம கீழே இருக்கிறதுல 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ 5 இன்ச்சஸ் இது வந்து ஆம்கோல்னுடைய ஹைட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அந்த 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கிறேன் அந்த இடத்துல அந்த யோக்குக்கு அடியில் இந்த பாட்டம் பீஸை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். 2 பக்கத்துலேயும் பின் பண்ணிவிட்டு இப்போது இந்த இடையில இருக்கு இல்லையா, இந்த துணியில் நம்ம வந்து சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வச்சிடலாம். ஓகே, துணி எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன் நான். ஓகே, இப்போ அந்த 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கிறதுல நம்ம ஆல்ரெடி இந்த பாட்டமில் அந்த டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த இடம் வர மாதிரி ப்ளேஸ் பண்ணி நான் பின் பண்ணியிருக்கேன். பின் பண்ணதுக்கப்புறமா இந்த யோக் பீஸை மேலே நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். அந்த சென்டரில் வரும்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வச்சுக்கிறேன். வச்சு நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். இது ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இது நீங்கள் யோக் பீஸ் பார்த்தீங்கன்னா யோக் பீஸ்க்கு வேறு கலர் நீங்கள் கொடுத்தாலும் ரொம்பவே அழகாக இருக்கும். நான் வந்து ஒரே கலரில் பண்ணியிருக்கேன். இது பேக் சைடு வந்து நான் ஹுக்குக்காக சின்னதாக ஒரு ஓப்பன் மட்டும் விட்டுருக்கேன். இது வந்து நீங்கள் ஓப்பன் இல்லாமவும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஜிப்பு அட்டாச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள், இப்போ நான் ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போது இதனுடைய இன்னொரு பக்கத்துலேயும் அதே மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த யோக்கினுடைய அந்த ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த ஒயிட் கலர் லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த டாப்னுடைய நெக்லைன்லேயும் அந்த லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது நம்ம சைடு ஜாயின் பண்ண போகிறோம். 2 பக்கமும் சைடு ஜாயின் பண்ணிவிட்டு கீழே இந்த பாட்டம் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். நமக்கு ரவுண்ட் யோக் டாப் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஜீன் வியர் பண்ணலாம், லெகிங் கூட அந்த மாதிரி நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாகவும் இருக்கும். நான் வந்து இது காட்டனில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரயான் ஃபேப்ரிக்லாம் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஃப்ளோவாக இருக்கும், ஃப்ளோலியாக இருக்கும் ட்ரெஸ் வந்து. அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். சிந்தட்டிக்கில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஜார்ஜெட் மெட்டீரியல்ஸில். ஓகே, இப்போ ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அந்த சென்டரில் அந்த லேஸ் வச்சு சின்னதாக ஒரு குட்டி ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.